வணக்கம். 2/10/2025 வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று குரு பகவானை வணங்கி காரியங்களை தொடங்குவோம். ஓம் தேவநாம்ச ரிஷிநாம்ச குரும் காஞ்சன சந்நிபம் பக்தி பூதம் துர்லோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். மேசராசி அன்பர்களே, இன்று உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்களை நம்பி எந்த முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம். வீண் அலைச்சல் ஏற்படும், எனவே கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, மற்றவருடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவருடன் பகிர வேண்டாம். மிதுனராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனம் தேவை. மனக்கலக்கம் ஏற்படலாம். உடல்நிலையிலும் கவனம் தேவை. அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாள், வீண் விரயங்கள் உண்டு. கடகராசி அன்பர்களே, இன்று உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவருடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாள். சிம்மராசி அன்பர்களே, உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படலாம். மனக்கலக்கம் ஏற்படலாம். எனவே எவ்வித முயற்சிகளிலும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடுவீர்கள். மற்றவர்களிடம் பாராட்டும் நன்மதிப்பும் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வீண் முயற்சிகள் ஏற்பட வேண்டாம். அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல் சோர்வு உண்டு. எனவே எதிலும் கவனம் தேவைப்படும் நாள் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, மற்றவர்களுக்காக இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள். தொழில்துறையில் மேலதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இன்று நல்லது. மகராசி அன்பர்களே, உடல்நிலையில் கவனம் தேவை. மனச்சோர்வு உடல் சோர்வு ஏற்படலாம். எடுத்த முயற்சிகளில் தடைதாமங்கள் ஏற்படக்கூடும். கும்பராசி அன்பர்களே, உடல்நிலையில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மீனராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. பணவரவு உண்டு, காரிய வெற்றி உண்டு. யூடியூப் அன்பர்களே, நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.